பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் உங்களை நிமிர செய்வார். விசேஷமாக உங்கள் தலையை நிமிர செய்வார். அவர் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆனால் நிறைய சூழ்நிலைகளில் தலை குனிவு ஏற்படுகிறது. சூழ்நிலைகள் மூலியமாக, பிரச்சனைகள் மூலியமாக. ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது, கடன் வருகிறது, கடனாளி வரும்பொழுது நமக்கு ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. ஜாபில் டார்கெட் கொடுப்பாங்க, கோல்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபினிஷ் பண்ண முடியலன்னா மீட்டிங்கில் அசிங்கப்படுத்துவாங்க, ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னா ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. விசேஷமாக ஊழியத்திலும் தலை குனிவு ஏற்படுகிறது. அநேக பேர் பிரச்சனையினால, பொறாமையினால நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நம்முடைய பெயரை சின்னாபின்னமாக்க விரும்புகிறார்கள். நம்முடைய பிரசங்கத்தை குற்றம் சொல்ல விரும்புகிறார்கள். இது இங்க மட்டும் இல்லை, அந்த காலத்திலிருந்து நடக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சபாத் டே, ஓய்வு நாள்ல எப்படி இதை செய்யலாம் என்று குற்றம் சொன்னார்கள். அவர் அற்புதம் செய்யும் பொழுது, அடையாளம் செய்யும் பொழுது, அவர் வியாதிசர்களை சொஸ்தமாகும் பொழுது, அவர் தேவ குமாரன் என்று சொல்லும் பொழுது, அவர் யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லும் போது, சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் அவரை குற்றம் சாற்றினார்கள். கடைசி வரைக்கும் குற்றம் சாற்றினார்கள். விசேஷமாக நமக்கு ஹெல்த் பிரச்சனை வரும்பொழுது, நம்ம வியாதியில் இருக்கும் பொழுது, வறுமையில் இருக்கும் பொழுது, பலவீனத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. ஆனால் விசேஷமாக நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு தலை குனிவு ஏற்படுகிறது. ஆனால் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர செய்வார். உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். சூழ்நிலைகளை தலைகீழாக கர்த்தர் மாற்றுவார். நிமிர முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை நிமிர செய்வார். அதை எப்படி செய்வார்னா, உங்க தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணி அவர் உயர்ந்த ஸ்தலங்களில், உயர்ந்த வாசஸ்தலங்களில் உங்களை வைப்பார். எப்படி யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்து கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரோ, அதே போல கர்த்தர் உங்களுக்கும் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். ஒரு பகுதியை மட்டும் பார்க்கலாம். எப்படி இந்த சாபம், எப்படி இந்த பாவம் நம்மளை தலை குனிய செய்கிறது என்று நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை நம்ம பார்க்கிறோம். அந்த என்ன நிகழ்வு என்றால், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அந்த ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ வேத பாரர்கள், பரிசேயர்கள் அவரை சோதிக்கும்படி, அவரை குற்றம் சாற்றும்படி ஒரு ஸ்திரீயை கொண்டு வரார்கள். அவர்கள் சொல்றாங்க, மெய்யாகவே மெய்யாகவே இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்று இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம் படி கல் எறியப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவரை சோதிக்க, அவரை குற்றம் சாற்ற இப்படி செய்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நிலைமையில இருக்கிறார், ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு சொன்னாலும் அவங்க குற்றம் சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பு சொல்லினாலும் அவங்க குற்றம் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, நம்ம அந்த ஹீப்ரு கலாச்சாரம், எபிரேய கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்றால் அவள் திருமணம் ஆனவளாய் இருக்க வேண்டும், நம்பர் 1. நம்பர் 2, குற்றம் சாற்றப்பட வேண்டும் என்றால், குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் அவள் கணவன் தான் குற்றம் சொல்ல வேண்டும். 3வது, யார் பிடிபட்டானோ அந்த ஆணையும் பெண்ணையும் கொண்டு வர வேண்டும். 4வது, அதை நிரூபிக்க குறைஞ்சபட்சம் 2 சாட்சிகள், ஐ விட்னஸ் சாட்சி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணுவார், பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார், முழங்கால் படியிட்டு தரையில எழுதுவார். ஓய்வு நாள்ல தரையில தான் எழுத முடியும். ஏன்னா பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது. ஏதாவது அவங்க இங்க்குனால எழுதும்போது, அது அந்த பர்மனன்ட் மார்க்கர்ல எழுதும்போது அது வேலைக்கு சமானமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தரையில எழுதுவாங்க. ஏன்னா எப்படினாலும் காற்று அடித்து அது கலைந்து போயிடும். அது அனுமதிக்கப்பட்டது.
அப்போ அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா, யாருடைய பெயர், யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுடைய பெயரை கீழே எழுதி, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அந்த பாவத்தையும் எழுதி, எந்த பிரமாணத்தை மீறினார்கள் என்று அதையும் எழுதி, அதுக்கப்புறம்தான் அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். கல்லெறியுங்கள் என்று சொல்லுவார். ஆனா இந்த சூழ்நிலை பாருங்க, இப்ப இந்த வேத பாரர்கள் பரிசேயர்கள் அவரை சோதிக்கும்படி இப்படி செய்தார்கள். இங்க என்ன நடக்குது? அந்த கணவன் குற்றம் சொல்லவில்லை, அந்த பெண்ணின் கணவன் குற்றம் சொல்லவில்லை. வேதபாரர்கள் பரிசேயர்கள் அந்த பெண்ணை குற்றம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது, ஆணையும் பெண்ணையும் கொண்டு வர வேண்டும். வெறும் இந்த பெண்ணை மட்டும் தான் கொண்டு வந்தார்கள். அங்க இருக்கிற ஐ விட்னஸ் சாட்சிகள் அதையும் கொண்டு வரவில்லை. இதெல்லாம் செய்யாமல் மோசையின் பிரமாணத்தில் இதெல்லாம் இருக்குது, மோசையின் பிரமாணத்தை இவள் மீறினாள் என்று சொல்றார்கள். ஆனா யார் மீறினது? இவங்க தான் மீறினாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? தீர்ப்பு சொன்னாலும் தப்பாகும், தீர்ப்பு சொல்லினாலும் தப்பாகும். ஏன்னா ரெண்டு பேருமே இங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் மட்டும் பாவம் செய்யல, இவங்களும் அந்த பிரமாணத்தை மீறினவர்களா இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கும் நியாயம் தீர்ப்பு சொல்ல வேண்டும், அந்த இவங்களுக்கும் நியாயம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் கீழே உட்கார்றாரு. அவர் கீழே உட்கார்ந்து ஹல்லேலூயா அவருடைய விரல்னால எழுதுறாரு. இந்த மோசையின் பிரமாணமோ அவர் தான் எழுதினது. அவருடைய விரல்னால அந்த கற்பலைகளை எழுதினார். இப்பொழுதும் அவருடைய விரல்னால அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது இவங்க ஓயாமல் தொந்தரவு பண்றாங்க. திருப்பி அவர்களை பார்த்து சொல்றார், உங்களில் யார் பாவம் பண்ணலையோ அவங்க முதல்ல கல்லேறிட்டும் என்று சொல்லி திரும்ப எழுத ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இதுல தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. அப்பொழுது கற்பலகையில எழுதினார், இப்பொழுது அவருடைய இருதயத்தில் எழுத விரும்புகிறார். இருதயத்தில் என்ற கற்பலகையில எழுத விரும்புகிறார். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல ஹல்லேலூயா நம்முடைய மனசாட்சி தான் சாட்சி கொடுக்கும்.